வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர் வந்துட்டு வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இயந்திர நடவு செய்யப்பட்ட வீடியோ. இது நடவு செஞ்சு 20 நாள் ஆகுது. ஆனால் பயிர் வந்து தூர்க்கட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே பொதுவாக என்ன விஷயம் அப்படின்னா, இயந்திர நடவாக இருந்தாலும் கை நடவாக இருந்தாலும் நண்பர்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நாற்று வந்து இயந்திர நடவில் குறைவான வயது கொண்டு தான் நடவு செய்வாங்க. 12லேருந்து 15 குறைந்தபட்சம். அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25க்குள்ளே நடவு செஞ்சுருவாங்க. ஆனால் கை நடவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக பயிர் நல்லா உயரமாக வளர்ச்சி ஆனதுக்கப்புறமா ஒரு 25-30 நாட்கள் அந்தமாரி வயது கொண்ட நடுவாக செய்வாங்க. இதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உர மேலாண்மை. ரெண்டாவது கை நடவோ இயந்திர நடவோ எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, மிக முக்கியமானது நம்ம நடவு செஞ்ச 2 அல்லது 3 நாள் வந்து கழனியை நல்லா காய போடணும். காய போட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி கட்டணும். இதில் களைக்கொல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது தவிர்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா, களைக்கொல்லி பெரும்பாலும் பயிர் வளர்ச்சியை குறைச்சிரும். அது பாதிக்கும். அது உங்களுக்கு இப்போ தெரியாது. படிப்படியாக போகும்போது தான் அதை வேறு என்னன்னு தெரியும். உங்களுக்கு பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வளர்ச்சியை தள்ளி போட்டுரும். ஒரு இப்போ நம்ம நடவு செஞ்சு வந்து களைக்கொல்லி போட்டோம் அப்படின்னா 20லேருந்து 25 நாள் எடுத்துக்கும் பச்சை கட்டுறதுக்கு. களைக்கொல்லி பயன்படுத்தப்படாத வயலில் பார்த்திங்கன்னா 15 நாளில் பயிர் வந்து பச்சை கட்ட ஆரம்பிச்சிடும். இதுவே கை நடவு இருந்தால் 10 நாளில் பச்சை கட்ட ஆரம்பிக்கும். இது வந்துட்டு ஒரு கணக்கு தான். இதில் நம்ம என்ன பண்ணால் பயிர் நல்லா பச்சை கட்டும் தூர் வெடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடவு செஞ்ச 3ஆவது நாள் நம்ம வந்து வயலில் தண்ணி வைக்கிறோம், தண்ணியை கட்டுறோம். 5ஆவது நாள் ஏக்கருக்கு 30 கிலோ உரம் கொடுக்குறோம். இயற்கையாக இருந்தால் மீன் அமிலம் கூட வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் மீன் அமிலம், 15 கிலோ கடலை புண்ணாக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம கொடுக்கலாம் இயற்கை விவசாயத்தில். இதுவே செயற்கையாக இருந்தால் 15 கிலோ யூரியாவும் 15 கிலோ ஃபேக்டம்பஸும் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். ஃபேக்டம்பஸ் தான் கொடுக்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது. ஃபேக்டம்பஸ், ஃபாரம்பஸ் இந்தமாரி வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் அளவு. இதுக்கு மேலே கொடுக்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். கொடுக்கறது ஆனால் வீண். ஏன் அப்படின்னா, ஒரு 5 வயசு குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு ஒரு 3 இட்லி சாப்பிடும். அதுவே வந்துட்டு நம்ம ஒரு 15 இட்லியை கொடுத்து சாப்பிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த மாதிரி தான். அது எவ்வளோ வேணுமோ அதை சாப்பிட்ரும். மிச்சத்தை வந்துட்டு அப்படியே தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி பயிரும் எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கும், மிச்சத்தை எல்லாம் ஒதுக்கிட்டோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வயலில் இருக்கக்கூடிய களை சாப்பிட்டு களை வளர ஆரம்பிச்சிடும். வரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய பில்லு வளர ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம கூடுதலாக கொடுக்கறதுனால வர எஃபெக்ட். அதே மாதிரி நம்ம பயிர் வந்துட்டு அடி உரமாக நீங்கள் வந்துட்டு நடவு செய்யறதுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்காதீங்க. நடவு நட்டதுக்கு அப்புறமா கொடுக்குற மாரி இருந்தால் களை எடுத்துகிட்டு கொடுங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் வயலில் இப்போ களையே இல்லைங்க, நான் களை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி சேத்தை மிதிச்சு ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளியே நம்ம கையால் கீறி விடணும். கீறி விட்டால் தான் உரம் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடியதை பயிர் உடனே எடுத்துக்கும். அப்போ வந்து பயிரினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். பயிர் தூர அதிகமாக வெடிக்கும். நமக்கு ஏக்கருக்கு 45லேருந்து 70 மூட்டை வரைக்கும்